இது நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டேயர் ஷீட்டில் ஆஃப் இன்டெக்ட் ஆஃப் ஃப்ரம் மாடியூல் 3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நீட் 4ல் 74 2D மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்ளமில் 2D மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ரோவும் அசைனிங் ஆகுது இருக்கா அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரோவோட லாஸ்ட்டு எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பெருசாக இருக்கான்னு பார்க்கலாம். இது எப்படி சொல்கிறாங்க, லைக் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோவில் 5 6 தான் ஆரம்பிக்கணும் தவிர மறுபடியும் 1 2 3 இல்லை 4 கம்மியாக 3ல இருந்தும் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வர ப்ராப்ளமை அப்ரோச். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதான் பார்ப்போம். ப்ராப்ளம் இதுதான். அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ காலம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஒரு இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இல்லை எத்தனை ரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ரோவில் அந்த எத்தனை காலம் இருக்கணும் கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இந்த காலேஜ் கேட்ச் முதல் ரோ இருக்குங்க இண்டெக்ஸ் 0 இருக்காங்க. மேட்ரிக் 0ன்னு சொல்லிட்டு நான் அறிவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதை வச்சு நெக்ஸ்ட் into low equal to 0 into high equal to O into multiple of r minus 1. இது என்ன பண்ணுறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச்சோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் 0 into low equal to 0 அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸோட லாஸ்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்ட் ஹை equal to O multiple call of minus 1 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் while loopல low less than equal to high பைனரி சர்ச் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்காக லைக் ரோவில் இருந்து ஹையை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த லோ. நெக்ஸ்ட் இன்ட் மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் ஆஃப் லோ பை 2. இதில் மிடில் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது பைனரி சர்ச்சோட எப்படி சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் லைக் ஹியூமன் பைனரி எப்படி பார்ட் ஹார்ட் ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ல இதுதான் ஹார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் int value equal to matrix mid by call of mid percentage of calls. இதில் என்ன அப்படின்னா மிடில் 1D இருக்கு அப்படின்னா அது ஆக்சுவலாக 2D மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூ. இஃப் வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட் கரண்ட் வேல்யூ டார்கெட் ஈக்குவலாக இருந்தால் டார்கெட் ஃபவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த கண்டிஷன். தென் சர்ச் முடிஞ்சிருச்சு டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் வேல்யூ லெஸ் தென் டார்கெட் அப்படின்னா கரண்ட் வேல்யூ டார்கெட்டை விட சின்ன நம்பராக இருந்தால் ரைட் சைடில் தான் நம்ம டார்கெட் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதனால் எல்ஸ் இஃப் லெஸ் தென் டார்கெட் அப்படின்றத நான் சொல்லிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் லோ மிட் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் ஸ்கிப் பண்ணிட்டு ரைட் ஆஃப்க்கு மூவ் ஆகும். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் வேல்யூ டார்கெட் விட பெருசாக இருக்கும். ஸோ டார்கெட் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? தென் ஹை கட்டு மிட் மைனஸ் ரைட் சைட் பண்ணிட்டு லெஃப்ட் ஆஃப் போகும். இப்போ ரிட்டன் ஃபால்ஸ் அந்த ரிட்டன் டூ இந்த ரிட்டன் ஃபால்ஸ் அப்படின்றத சொல்லிடுவோம். லோ முடிஞ்சிச்சு டார்கெட் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்.